நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. இளமனூரில் பள்ளி சீருடை வழங்கும் விழா. மதுரை இளமனூர் அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் 18 கிராம ஊராட்சிகளில் நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் அருணகிரிநாதர், ஆனி மாதம் பௌர்ணமி கிரிவலம். திருவண்ணாமலை ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி 10 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் கிரிவலம் சென்றார்கள். ஸ்ரீ புத்திர காமேஸ்வரீஸ்வர 25ஆம் ஆண்டு சிறப்பு மகா யாகம். அருள்மிகு கரகண்டேஸ்வரர் திருக்கோவில் திருப்பணிகள் தொடக்க விழா. வளத்தி ஊராட்சியில் வீரன் அழகுமுத்துக்கோன் குரு பூஜை. விழுப்புரம் மாவட்டம் வளத்தி ஊராட்சியில் முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் அழகுமுத்துக்கோன் 268வது குரு பூஜை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் MLA அழகுமுத்துக்கோன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாவீரர் அழகுமுத்துக்கோன் 265வது குரு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தந்தை பெரியார் நகரில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 268வது குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் பேச்சு போட்டி. தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் காமராஜரின் 123வது பிறந்தநாள் பேச்சு போட்டி நேற்று 11ஆம் தேதி நடந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பசும்பொன்னில் தெய்வீக திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிந்தனை மன்றத்தின் சார்பாக ஆனி மாதம் முழு நிலவு பௌர்ணமி திருநாளினை முன்னிட்டு பசும்பொன் தேவர் திருக்கோவிலில் தரிசனம் செய்த பின்பு காமதி தேவர் திருமண மண்டபத்தில் தெய்வீக திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிந்தனை மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் ஆன்மீக சொற்பொழிவு கூட்டம் நடைபெற்றது. மகிழ்புற்றம் தொடக்க விழா. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா பூதலாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மகிழ்புற்றம் தொடக்க விழா நடைபெற்றது. ஜூலை 12 மதுரை விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் மேதகு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பொன் அமராவதி ராம சேதுபதி அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பூந்தமல்லியில் நடந்த மதிமுக மண்டல மாநாட்டில் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோருக்கு வீரவாள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி உண்ணாவிரதம் இருந்தனர். திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கம் சார்பில் குடும்ப விழா நடந்தது. திருப்பூரில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை கலெக்டர் மனிஷ் நாராயணபரே துவக்கி வைத்தார். முதல்வர் என்றால் வான் அல்லதிய அதிகாரமா? மகாராஷ்டிரா கவர்னர் பைசல். கன்னியாகுமரி கலெக்டர் அலுவலகத்தில் பல்துறைகளின் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து துறை அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் நடந்தது. கூலித்துறையில் வாவுபலி பொருட்காட்சியை அமைச்சர் மனு தங்கராஜ் துவக்கி வைத்தார். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி பூஜையில் தங்க தேரில் அம்மன் பவனி வந்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.